இந்த உலகத்துல மலை மேல இருந்து குதிச்சு, மாடி மேல இருந்து குதிச்சு, விஷம் குடிச்சு, தூக்கு போட்டு இப்படி எத்தனையோ வகையில தற்கொலை பண்ணவங்கள நம்ம பார்த்திருப்போம். ஆனா சஜஸ்டிவ் சூசைட் ஆர் மென்டல் சூசைட் பண்ண ஒருத்தர் உங்களுக்கு தெரியுமா? மென்டல் சூசைடா இப்படின்னா என்ன? இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் ஹரிஷ். உங்களோட ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங்கை இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு சேனல் தான் இது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டென்ட் பிடிச்சிருக்கு, சேனல் பிடிச்சிருக்குன்னா நம்மள மாதிரியான சின்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நம்மளை நிறைய பேர் பாசிட்டிவாக யோசிங்க, பாசிட்டிவான விஷயங்களே நினைங்க, பாசிட்டிவாக தான் நம்ம எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு இந்த பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறத பற்றியும், நம்ம நல்ல எண்ணங்களை தான் யோசிக்கணுன்றத பற்றியும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம நல்ல எண்ணங்களையும் பாசிட்டிவான எண்ணங்களையும் ஏன் யோசிக்கணும், அது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு சொல்றதுக்கான இன்னொரு சூப்பரான ஸ்டோரியை தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இந்த கதையை நான் திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படிங்கிற இந்த புக்ல என்ன படித்தேன். ஆக்சுவலா இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரிங்க. ஜோசப் கிராண்ட் அப்படிங்கிற ஒருத்தர் தன்னோட பேங்க்ல இருந்து நிறைய பணத்தை கையாடல் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த பணத்தெல்லாம் எடுத்து ரொட்டேஷன் பண்ணிட்டு இருந்தவர் ஒரு பாயிண்ட்ல எக்ஸாமினர் அந்த பேங்கை செக் பண்றப்போ மாட்டிக்கிறாரு. எக்ஸாமினர் வரப்போறாருங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஜோசப் கிராண்ட் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கிடுறாரு. அந்த எக்ஸாமினர்ஸும் பேங்க் அஃபீஷியல்ஸும் போலீஸோட சேர்ந்து ஜோசப் கிராண்டை தேட ஆரம்பிக்கிறாங்க. 3 நாள்ல அவர் இருக்கிற ஹோட்டலை கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த ஹோட்டலை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஹோட்டல் கதவை உடைச்சு உள்ள போய் பார்க்குறப்போ ஜோசப் கிராண்ட் பெட்டில் ஒரு ஓரமா சுருங்கி படுத்திருக்காரு. படுத்துக்கிட்டு, இந்த கேஸ்ல நான் மாட்டிக்கிட்டேன், போச்சு, நான் சாக போறேன், என் மான மரியாதையே போகுது, இந்த கேஸ்ல நான் மாட்டிக்கிட்டேன், போச்சு, நான் சாக போறேன் இப்படின்னு திரும்ப 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 அவர் மோன் பண்ணிட்டே இருந்திருக்காரு. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்திருக்காரு. சரி, இவரை ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அவரை அரெஸ்ட் பண்ணுவோன்ட்டு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்றப்போ டாக்டர் சொன்ன விஷயம், அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இறந்தாருன்னு கேட்கிறப்போ, அவரு நான் சாக போறேன்னு 3 நாள் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்திருக்காரு. அந்த எண்ணம் அவரோட மைண்டுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா போய் மென்டல் சூசைட் பண்ணி இவர் இறந்துட்டாரு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. தான் சாக போறான் அப்படிங்கிற விஷயத்தையே 3 நாள்ல நிஜமா நடத்தியிருக்கான்னா நம்மளோட தாட்ஸுக்கு அண்ட் எண்ணங்களுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நம்புறானோ அந்த அளவுக்கு அது அவன் வாழ்க்கையில நடக்கும். எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அப்படிப்பட்ட எண்ணங்களை ஃப்ரெஷ்ஷாகவும் ஹாப்பியாகவும் பாசிட்டிவாகவும் வச்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்த ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த இன்சிடென்ட் இந்த வீடியோட சொல்றேன். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றி. நான் வேற ஏதோ டாபிக் பத்தி பேசணும்னு நினைச்சா அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, பிளஸ் நம்ம சேனலை பத்தின ஃபீட்பேக், இப்படி எந்த விஷயங்களா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கேட்டுக்கிறோம், திருத்திக்கிறோம். லெட்ஸ் க்ரோ டுகெதர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.